பல்வேறு உலக நாடுகளினுடைய எதிர்ப்பையும் மீறி தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு தடைகளை விதித்து வருகிறார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சிரியா, ஈரான், ஈராக், லிபியா, சோமாலியா, சூடான், ஏமன் ஆகிய 7 இஸ்லாமிய நாடுகளிலிருந்து குடியேறிகள் மற்றும் அகதிகள் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கும் உத்தரவை 27ஆம் தேதி பிற்பகலில் பிறப்பித்தார். இதன்படி அமெரிக்காவின் அகதிகள் குடியேற்றம் தொடர்பான அனைத்து திட்டங்களும் 120 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அடுத்த 90 நாட்களுக்கு 7 இஸ்லாமிய நாடுகளிலிருந்து யாரும் அமெரிக்காவிற்குள் நுழைய முடியாது. குறிப்பாக சிரியாவிலிருந்து அகதிகள் யாரும் அமெரிக்காவிற்குள் வர முடியாது. 2017ஆம் ஆண்டில் அமெரிக்காவிற்குள் வரும் சிரிய அகதிகளின் எண்ணிக்கை 1,10,000 பேர் என ஒபாமா நிர்ணயித்திருந்தார். அந்த எண்ணிக்கையை 50,000 பேராக ட்ரம்ப் குறைத்துவிட்டார். கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து இப்போது வரை 30,000 அகதிகள் அமெரிக்காவிற்குள் வந்துவிட்ட நிலையில் இனி 20,000 பேர் மட்டுமே வர முடியும். ட்ரம்பின் அறிவிப்பு உலகளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக 28ஆம் தேதி அதிபர் மாளிகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ட்ரம்ப் தனது திட்டம் நன்றாக வேலை செய்வதாகவும் இது இஸ்லாமியர்களின் மீதான தடை அல்ல என்றும், ஆனால் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தான் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். It's not a Muslim ban, but we were totally prepared. It's working out very nicely. You see it at the airports, you see it all over. It's working out very nicely, and we're going to have a very, very strict ban, and we're going to have extreme vetting, which we should have had in this country for many years. இந்த தடையால் கடுமையாக பாதிக்கப்பட போகும் கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டர், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், உபர் ஆகிய நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் தங்கள் கண்டனத்தையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தியுள்ளனர். ட்ரம்பின் அறிவிப்பு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உலகம் முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. நியூயார்க் ஜான் எஃப் கெனடி விமான நிலையத்தில் 11 சிரிய நாட்டவரை குடியேற்ற அதிகாரிகள் பிடித்து வைத்துக் கொண்டனர். அவர்களிடம் சட்டப்பூர்வமான விசாக்கள் இருந்தும் பலனில்லை. மற்றவர்களிடம் கிரீன் கார்டு இருந்தும் உள்ளே நுழைய முடியவில்லை. இதுதான் அனைத்து அமெரிக்க விமான நிலையங்களிலும் நடந்தது. குடியேறிகளை 1 மணி நேரத்தில் வெளியேற்றவும் ஏற்பாடுகள் விரைவாக நடந்தன. இதையடுத்து அமெரிக்காவின் ஜான் எஃப் கெனடி விமான நிலையம், டல்லஸ், சான் பிரான்சிஸ்கோ உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட விமான நிலையங்களில் குடியேறிகளும் அமெரிக்கர்களும் போராட்டத்தில் இறங்கினர். இதற்கிடையே அமெரிக்க குடிமைச் சமூக உரிமை கூட்டமைப்பு புரூக்ளின் மாவட்ட நீதிமன்றத்தில் இது தொடர்பான மனுவை தாக்கல் செய்தது. விசாரணையின் இறுதியில் விமான நிலையங்களில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள அகதிகள் சட்டப்பூர்வ குடிமக்கள் என இஸ்லாமிய நாடுகளைச் சேர்ந்தவர்களை வெளியேற்ற நீதிபதி இடைக்கால தடை விதித்தார். இதையடுத்து தடுக்கப்பட்ட குடியேறிகளிடம் தற்காலிக நிம்மதி ஏற்பட்டுள்ளது. எனினும் இந்த தடையால் கிரீன் கார்டு பெற்றுள்ள 5 லட்சம் குடியேறிகள் பாதிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் பயங்கரவாதம் மற்றும் போரால் பாதிக்கப்பட்டு வெளியேறும் அகதிகள் தங்கள் நாட்டிற்கு வரலாம் என கனடா நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் பன்மைத்துவம்தான் கனடாவின் பலம் எனவும் அவர் கூறியுள்ளார்.